அவ மனசை மாத்தி நல்ல வழிக்கு கொண்டு வர்றது உன்னால மட்டும்தான் முடியும். அதை நீ அப்பாவுக்காக செய்யணுமா? கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். நீங்க கவலையே படாதீங்க. சரி, வாங்க நம்ம எல்லாரும் கீழே போலாம். வாங்கப்பா. பாவம் சந்திர அன்பரசி கஸ்தூரியை நினைச்சு எப்பவும் அழுதுகிட்டே இருக்கா. பத்தாக்குறைக்கு இந்த அனன்யா வேற அவளை இன்னும் சங்கடப்படுத்திட்டு இருக்கா. கல்யாண நாளுங்கிறது எல்லாருக்கும் சந்தோஷமான நாளா இருக்கும். ஆனா அன்பரசிக்கு அது ஒரு துக்க நாளா அமைஞ்சிடுச்சே. ஆமாம்மா, இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுமா. குட்டிமாவோட வாழ்க்கையில இதுவரைக்கும் கஷ்டத்தை மட்டும்தாம்மா பார்த்துட்டு இருக்கா. இந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமாவது சந்தோஷமா இருப்பான்னு நான் நினைச்சேன். கஸ்தூரியை கொண்டு நம்ம வாழ்க்கையை இருட்டாக்கிட்டாங்களே. அவளை எப்படி வீட்டுக்கு கொண்டு வர போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலம்மா. கஸ்தூரி, இந்த வீட்ல இப்ப இருக்கிற நிலைமையை சீர் பண்ற சக்தி இங்க யாருக்குமே இல்லம்மா. நீதான் தெய்வமா இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும். அன்பரசி, இப்படி எத்தனை நாள் இருக்க போற? கொஞ்சமாவது சாப்பிடு. இல்ல சார், எனக்கு வேண்டாம். என்ன கம்பல் பண்ணாதீங்க. இங்க பாரு அன்பரசி, ஆன்டி சாகும்போது உன்னை என் கையில புடிச்சு கொடுத்து என்ன ஒரு பார்வை பார்த்தாங்க. அந்த பார்வை இனிமே இவளுக்கு நீங்க தான் எல்லாமே, எனக்கு அப்புறம் இவளை நீங்க தான் நல்லா பார்த்துக்கணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவங்களோட கடைசி ஆசை நீ நல்லபடியா வாழணுங்கிறது தான். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ நல்லா வாழணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இப்ப கூட அவங்க எங்கேயும் போகல, இங்கதான் நம்ம கூடவே தான் இருப்பாங்க. ஆமா அன்பரசி, என்னால ஆன்டி இங்க இருக்காங்கன்றத உணர முடியுது. கண்டிப்பா நீ இப்படி சாப்பிடாம அவங்களே நினைச்சு ஆடுறத பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அவங்களே நினைச்சு நம்ம வருத்தப்படணுங்கிறது இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும். அதுதான் நம்ம அவங்களுக்கு செய்யற சரியான நன்றியா இருக்கும். ப்ளீஸ் அன்பரசி, சாப்பிடு. இந்தா சாப்பிடு. பத்மா, யாருக்கு ஃபோன் பண்ற? வேற யாருக்கு? விஸ்வாக்கு தான். அவ கோவமா பேசி என்கிட்ட சண்டை போட்டுட்டாங்கிறதுக்காக நான் அப்படியே விட்டுற முடியுமா? அவனுக்கு நான் வேணானாலும் எனக்கு அவன் வேணும். இங்க எல்லாரும் முன்னாடி வச்சு பிரச்சனை பண்ணது பத்தாதுன்னு இப்ப வீட்டுக்கு போய் வேற ஃபோன் பண்றாங்க. பாத்தீங்களா?
என் நம்பருக்கு தனி ரிங்டோன் வச்சு ஒரே ஒரு ரிங்ல என் போனை உடனே எடுத்துடுவா. என் பையன் இப்ப ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது, போனை எடுக்க மாட்டேங்கிறான். பத்மா, சும்மா எல்லாத்துக்கும் நீயே ஒரு காரணத்தை கண்டுபிடிக்காத பத்மா. அவன் போனை பார்க்காம கூட இருந்திருக்கலாம்ல. நீ கால் பண்ணதை பார்த்ததும் திரும்ப அவனை கூப்பிடுவான் பாரு. அது எப்படி? அவன் எடுக்கலனா நான் விட்டுருவேனா? நான் திரும்ப கால் பண்ணுவேங்க. யாரு சார்? அம்மாவா? ஆமா, அதான் இங்கே வரலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணோம்? என்ன சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏதாவது முக்கியமான விஷயத்துக்காக ஃபோன் பண்ணிருப்பாங்க. நீங்க முதல்ல ஃபோன் எடுத்து பேசுங்க. சார் கொடுங்க. அன்பரசி வேணாம், அன்பரசி விடு. அன்பரசி சொன்னா கேளு அன்பரசி. இப்ப நான் ஃபோன் எடுத்தா அவங்க என்ன பேசுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல சார், அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். ஆனா ஃபோன் ரிங் ஆயிட்டே இருக்கு. அத கையில வச்சுட்டு ஃபோன் எடுக்காம இருக்கிறது தப்பு. நீங்க முதல்ல ஃபோன் எடுத்து பேசுங்க. இப்ப எதுக்கு நீ ஒரு மாதிரி ஆகுற? எங்க அம்மாவை பத்தி நல்லாவே தெரியும். இப்ப திரும்பவும் கால் பண்ணுவாங்க பாரு. இன்னொரு வாட்டி கால் பண்ண நான் அட்டெண்ட் பண்ணி பேசுறேன், ஓகேவா? என்னமோ பேசுனீங்க, உங்க பையனுக்கு வக்காலத்தை வாங்கி பேசுனீங்கல்ல, பாத்தீங்களா? இத்தனை தடவை ஃபோன் பண்ணியும் அவன் போனை எடுக்கவே இல்ல. அவ பக்கத்துல இருப்பான். உங்க அம்மா போனை எடுக்காதன்னு சொல்லிருப்பான். பத்மா, அதான் அவன் போன் எடுக்கல. என்ன பத்மா பேசிட்டு இருக்க? ஏங்க, நேத்து வந்து அவளுக்கு அவ்வளவு இருந்தா, பெத்தவங்க நானு, எனக்கு எவ்வளவு இருக்கும்? நீங்க பேசாம இருங்க. எனக்கு நல்லா தெரியுங்க அவ பிளான் என்னன்னு. நல்லா பேசி பேசி விஸ்வாவை அவ பக்கம் இழுக்க பாக்குறாங்க. இருக்காது பத்மா. விட்டுருவனானா? இந்த பத்மா யாருன்னு இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. பாத்தியா? நான் சொன்னேன்ல. எடுத்து பேசுங்க சார். அன்பரசி வேண்டாம் அன்பரசி. காலையில் ஏதாவது பேசி நான் டென்ஷன் பண்ணுவாங்க. ஆரம்பத்திலே மாத்தலன்னு வச்சுக்கோ, ஏன் பெரிய தப்புல தான் போய் முடியும். சார், என்ன இருந்தாலும் அவங்க உங்க அம்மா சார். அவங்களுக்கு நான் உங்களை முழுசா என் பக்கம் இழுத்துருவேணும்னு பயம். அட்டென்ட் பண்ணுங்க சார். இப்ப நீங்க போன் எடுக்கலனா அவங்க இன்னும் பயப்படுவாங்க. அது எனக்கு தான் சார் கெட்ட பேர் வந்து சேரும். நீ சொன்னா கேட்க மாட்டேல? நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், அவங்க எப்படி பேசுறாங்க நீயே கேளு. ஹலோ. டேய் விஸ்வா, உனக்கு என்ன விட அந்த அன்பரசி தான் முக்கியமா போயிட்டா அதானே? நான் போன் பண்ணாலும் போனை எடுக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காளா? விஸ்வா, அவ நேத்து வந்தவன், நான் உன்னை பெத்தவன், மறந்துடாத. அவ என்னவோ மத்த மருமக மாதிரி எல்லாம் இல்ல, உங்க வீட்டுக்கு வந்ததும் மகளா நடந்துக்குவான்னு ஜானகி மேடம் சொன்னாங்க. இப்ப என்னடானா, தாலி கயிறு ஈரம் காயறதுக்குள்ள என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான்ல. ஐயோ, இந்த வீட்டுக்குள்ள அவன் நுழைஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ. அம்மா, தயவு செஞ்சு அன்பரசி திட்டுறதை நிப்பாட்டுங்கம்மா. பேசாதடா. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ என்னைக்குமே அம்மா புள்ள. நீ போனை எடுக்கணும்னு தான் நினைச்சிருப்ப, ஆனா அவ விட்டுருக்க மாட்டான். என்ன சொல்லிருப்பான்னு எனக்கு தெரியாதா? என்ன ஒரு நாள் கூட ஆகல உங்க அம்மா நொய் நொய்னு போன் பண்றாங்க அப்படின்னு தானே சொல்லிருப்பா? அதானே? எனக்கு தெரியும்டா. அம்மா, தயவு செஞ்சு திட்டுறதை கொஞ்சம் நிப்பாட்டுங்கம்மா. எனக்கு நல்லா புரியுது விஸ்வா. இதெல்லாம் நீயா பேசல, அவ உன்னை பேச வைக்கிறா. இது நாள் வரைக்கும் சரிமா அப்படிங்கிற வார்த்தையை தவிர இன்னொரு வார்த்தை என்னை எதிர்த்து பேசிருப்பியா நீ? இப்ப பாரு, அவளை திட்டாதமா, நீ அமைதியா இருமா அப்படின்னு எனக்கு சொல்ற. ஆனா விஸ்வா, இந்த வார்த்தைகள்லாம் உன் வாயில இருந்து தான் வருது, உன் மனசுல இருந்து வரல. எனக்கு நல்லா தெரியும். இதுக்குதான் அவ வேண்டாம் வேண்டான்னு தொல்லப்பாடா அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா? இப்ப பாரு, நம்ம 2 பேருக்கும் கஷ்டம் கொடுக்கறா. ஏய், சொன்னல கேட்டியா? இப்ப பாரு. மா, என்ன விஸ்வா சத்தம் போடுற? பின்ன சத்தம் போடாம என்னமா? நான் போனை ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன்.
ஸ்பீக்கர்ல போட்டிருக்கியா? ஆமா. தவளை தா வாயால கெடுன்னு சொல்ற மாதிரி பத்மா அவ வாயாலே அசிங்கப்படுறா. அது மட்டும் இல்ல, அன்பரசியும் பக்கத்துல தான் இருக்கா. அன்பரசி பக்கத்துல இருக்காளா? ஆமாமா, பக்கத்துல தான் இருக்கா. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கா. ஆ, அதனால என்ன இப்போ? பக்கத்துல இருந்தா என்ன? நான் பேசுறதெல்லாம் கேட்டா இப்ப என்னன்றனா? தலைய செய் விடுவாளா? மாமியார் மருமகளை திட்டுறதெல்லாம் ஒண்ணு புதுசுலப்பா. எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசுனதே கிடையாதேம்மா. இப்ப என்னமா உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்ன பேசுற விஸ்வா? அத்தனை பேர் முன்னாடி என் கூட வரல அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சொல்றப்ப எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா என்னடா பேசிட்டோமே, அம்மா மனச வருத்தப்பட்டிருப்பாங்களே, அவங்கள சமாதானப்படுத்தணுமேன்னு இப்ப வரைக்கும் நீ போன் பண்ணி பேசலல்ல. சரின்னு நான் போன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேங்கிற. ஒரு அம்மாவோட மனசு எவ்வளவு பாடுபடுன்னு உண்மையிலேயே உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? இங்க பாருங்கம்மா, நீங்க எமோஷனல்ல பேசுறதுனால நீங்க பேசுறதெல்லாம் சரியாயிடாதுமா. அப்புறம் நான் ஏன் போன் எடுக்கலன்னு கேட்டீங்கல்ல, இந்த மாதிரி டார்ச்சர் பண்றீங்கல்ல, இதுக்காக தான் போன் எடுக்கல. ஓஹோ, சூப்பர் விஸ்வா. அப்ப நான் உனக்கு டார்ச்சர் ஆயிட்டேன் அதானே? சூப்பர். அம்மா இப்ப எதுக்குமா காலையிலே ஆரம்பிக்கிறீங்க? நான் சார், மா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், போனை வைங்க. விஸ்வா, ஒரு நிமிஷம். போன் ஸ்பீக்கர்ல தானே இருக்கு, அவ பக்கத்துல கேட்டுட்டு தானே இருக்கா. இப்ப சொல்றேன், அவங்க அம்மா செத்த மாதிரி என்னை உன்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன சாகடிக்க தாண்டா போறா. ஏய் பத்மா, அன்னைக்கு அம்மா அம்மான்னு நீ புலம்புவ, அன்னைக்கு உனக்கு புரியும். மா, உங்களுக்கு சென்ஸே இல்லையாமா? எப்படிமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்கம்மா, யாரையும் பார்த்ததுமே அவங்க கேரக்டரை ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்க அன்பரசியை பத்தி தப்பான ஒரு ஒப்பீனியனை ஆரம்பத்துல இருந்தே உங்க மனசுல வச்சிட்டு இருக்கீங்க. அவ அப்படிதானே நீங்க முடிவே பண்ணிட்டீங்க. அவ தப்பானவன்னு நீங்க போட்டிருக்கிற கண்ணாடிய கழட்டிட்டு பாருங்கம்மா. அவ உண்மையான குணம் உங்களுக்கு தெரியும். அம்மாக்கு புத்தி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டல பத்மா. சூப்பர் விஸ்வா, சூப்பர். ஆனா நீ சொன்ன அதே வார்த்தையை தான் நானும் சொல்றேன். நீ அவ மேல இருக்கிற மயக்கத்துல அவள நல்லவன நம்பிட்டு இருக்கல. ஒரு நாள் நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு உனக்கே புரிய வரும். அப்ப நீ வந்து அம்மா, உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாதுமா. தயவு செஞ்சு போனை வைங்க. விஸ்வா, ஹலோ ஹலோ. சாரி அன்பரசி, அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல சார். அவங்க உங்க மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசுறாங்க. இங்க பாரு அன்பரசி, நீ அழறத சத்தியமே என்னால பார்க்க முடியல. ப்ளீஸ், எங்க அம்மா பேசுனது உன் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சில நேரத்துல இந்த மாதிரி நமக்கு வர கஷ்டத்தை நினைச்சு வேதனைப்படுறதை விட கடந்து போறதுதான் நல்லது. யார் என்ன சொன்னாலும் நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன். புரியுதா? அது எங்க அம்மாவே ஆனாலும் சரி, நான் உன் கூட தான் இருப்பேன். என்ன பத்மா இப்படியா பேசுவ? கல்யாணம் ஆகி முழுசன்னா 2 நாள் கூட ஆகல. அந்த பொண்ணு அன்பரசி ரொம்ப பாவம். அவங்க அம்மாவை பறி கொடுத்துட்டு நிக்குது. அத கூட பார்க்காம நீ இப்படி கண்டபடி திட்டிட்டு இருக்கியேமா, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல பத்மா. இப்படி எல்லா நிம்மதியும் கெடுத்தனா நீ மட்டும் எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும்? ஆமாங்க, யாரும் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நான் தான் கங்கனை கட்டிட்டு அலையறேன். நல்லா பேசுறீங்க. அவ எல்லார்கிட்டயும் நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கா. நீங்களும் அதை நம்பிட்டு இருக்கீங்க. தூங்குறவங்களை எழுப்பிடலாம் பத்மா, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. ஆமாங்க, நான் அப்படிதான். அவ பிறந்து அவங்க அப்பாவையும் அம்மாவையும் 20 வருஷமா சேர விடாம பண்ணிட்டான். அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே மாசத்துல அம்மாவை கொடுத்துட்டான்.
இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்து இன்னும் இங்க என்னென்ன நடக்க போதோ அத நினைச்சாலே எனக்கு பத்மா, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தப்பான எண்ணத்தோட ஒரு விஷயம் நடந்துரும்னு நினைச்சா அது தப்பாதான் நடக்கும். ஆ, அதனால முதல்ல உன் எண்ணத்தை மாத்திக்க. எல்லாத்தையும் நல்லதா நினைக்க பாரு. நான் நல்லதுதாங்க நினைச்சுக்கிறேன். ஆனா இங்க நடக்கிறது எல்லாம் வச்சு பார்த்தா இங்க எதுவும் நல்லதெல்லாம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. தாலி கட்டின அடுத்த நிமிஷம் மகுடிக்கு மயங்கின பாம்பாட்டம் விஸ்வா மாறிட்டான்ல. பத்மா, அதாங்க. ஒரு நிமிஷம். அங்க பாரு, சம்மந்தி வர்றாங்க. வாங்க. வணக்கம். வணக்கங்க. உட்காரு. ஆ, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா சம்மந்தி? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாம் சௌக்கியமா? சௌக்கியமா இருக்காங்க. கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல கௌசல்யா அப்படி பண்ணதே இல்ல. இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசலையே. இன்னும் கோவமா தான் இருப்பா போல இருக்கு. இங்க வந்திருக்காளா இல்ல வீட்ல தான் இருக்காளா? என்னங்க சொல்றீங்க நீங்க? கௌசல்யா என் வீட்டுக்கு வந்தாளா? இல்லையே. அவளை பார்க்கதான் நானே இங்க வந்தேன். என்ன? எங்க அது வேற ஒண்ணும் இல்ல. கௌசல்யா ஒரு ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு அவங்கள பார்க்க போயிருக்கா. அது என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. நான் தான் சொல்ல மறந்துட்டேன். சரிங்க சம்மந்தி அம்மா. அப்ப அவ வந்ததுக்கு அப்புறம் நான் அவளை வந்து பாக்குறேன். அப்படியா? போனை எடுக்கலையேன்னு தான் கொஞ்சம் பதறி போயிட்டேன். அப்ப நான் வரேன். சரி. சாப்பிட்டு போங்க. இல்ல இருக்கட்டுங்க, நான் கிளம்புறேன். வாங்க. வர சம்மந்தி. சரி, போயிட்டு வாங்க. என்ன பத்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? கௌசல்யா அவங்க வீட்டுக்கு போகலனா வேற எங்க போயிருப்பா? அது எனக்கும் ஒண்ணும் புரியல. வசந்த், 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 சொல்லுங்கப்பா. கீழ வா. இதோ வந்துட்டு இருக்கேன்ப்பா. அப்பா, என்னாச்சுப்பா? சிவகாமி, இந்த அனன்யா தொந்தரவு தாங்க முடியலடி. அன்பரசி எப்படி விஸ்வா கையால தாலி கட்டிக்கிட்டா, நீங்க எப்படி விட்டீங்க பாருங்க. நான் அவளை என்ன பண்ண போறேன்னு ராத்திரி புறா ஒரே புலம்பி தள்ளிட்டாடி. அவளை தூங்க வச்சுட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. இப்ப காலையில போய் எழுப்பலான்னு போனா ரூம் இன்னும் திறக்கல. நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், திறக்கவே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ கொஞ்சம் வந்து பாரு. ஏய், உன்கிட்ட தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். மா, பொண்ணையும் மாப்பிள்ளையையும் மறுவீட்டு அழைப்பு முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு நாம அனுப்பணும். என்னதான் அன்பரசி இந்த வீட்டு பொண்ணா இருந்தாலும் அவ கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் அவ இன்னொரு வீட்டு மருமக. அவளை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது தான் சரியா இருக்கும். இப்ப நான் அவர்கிட்ட உடனே பேசி அவங்கள அனுப்புறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்க்கணுமா? ஏய், என்னடி நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? என்ன உன் மேல கஸ்தூரி ஆவியவே இறங்கிடுச்சா? நீ பெத்த பொண்ணு அங்க அழுதுகிட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா. நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. இனிமே கஸ்தூரி இடத்துல இருந்து அன்பரசிக்கு நான் தானே எல்லாம் பண்ணணும். கஸ்தூரி அக்கா உயிரோட இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் நான் தானமா பண்ணணும். அக்காவா? ஏய், உனக்கு என்னடி ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஒரே நாள்ல இப்படி மாறிட்ட. என்னால நம்பவே முடியல சிவகாமி. அம்மா, என் மனசாட்சி கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்லவே முடியல. நான் இது வரைக்கும் பண்ண பாவத்துக்கு இதையெல்லாம் செஞ்சாதான் ஓரளவுக்காவது நிம்மதியா இருக்க முடியும். சரி, அனன்யா எதுக்கு இன்னும் கதவை திறக்காம இருக்கா? அதாண்டி எனக்கும் புரியலன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீயே வந்து பாரு வா. சரி போ. அனன்யா செல்லம். அனன்யா, அனன்யா, கதவை திறடி. அனன்யா.
அனன்யா செல்லம், கதவை தரமா? பாட்டி வந்திருக்கேன்டா, ப்ளீஸ்டா கதவை தரமா? அனன்யா கதவை தொறடி. என்னம்மா இவ? செல்லம், உள்ள நீ இருக்கியா இல்லையான்னு கொஞ்சம் சத்தம் குடுறா, ரொம்ப பயமா இருக்குடா. இந்த வயசுல உனக்கு இவ்ளோ கோபம் ஆகாது. ராத்திரி நீ பண்ணதுக்கே உங்க அப்பா உன் மேல கடுமையான கோபத்துல இருக்காரு. அவரை மேலும் கோபப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணிடாத, அது உனக்கு நல்லது இல்ல. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன சிவகாமி, அவளே கோவத்துல இருக்கா, அவகிட்ட போய் ஏதோ நியாயம் பேசிட்டு இருக்க? அனன்யா செல்லம், யார் என்ன பேசினாலும் பாட்டி ஓம் பக்கம் தான் நிப்பேன், உனக்கு தெரியும்ல. நாம அடுத்து என்ன பண்ணலாம் நாம யோசிக்கலாம்டா. தங்கம். அனன்யா சொல்லுங்கப்பா. என்னடா கௌசல்யா அம்மா வந்தாங்க, அவங்க கௌசல்யா அவங்க வீட்டுக்கு வரலன்னு சொல்றாங்க. அம்மாவை எங்க தாண்டா போயிருக்கா?